ஈனால நீங்களும் சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னோட கிளையண்ட் ஒருத்தர் இதே ப்ராப்ளம்ல ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டதெல்லாம் ஒரே விஷயம் தான். என்னன்னா, "சார் எனக்கு புடிக்கிற மிஷின், அதாவது ஃப்ளை கேட்சிங் மிஷின், இன்செக்டோக்யூட்டஸ்" அப்படிம்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 மாடல்ஸ் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். "சார் இல்ல, எனக்கு இருக்கிறதுலயே பெரிய மிஷினா பார்த்துக்கோங்க. எனக்கு நெறைய புடிக்கணும்" அப்படின்னாங்க. "நீங்க இந்த 2 மாடல சூஸ் பண்ணிக்கோங்க" அப்படின்ட்டேன். என் கார்ல எடுத்து வச்சுட்டு நான் கிளைண்ட் பிளேஸ்க்கு டெலிவரி கொடுக்க போயிருந்தேன். கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் அது. கிரவுண்ட் லெவல்ல தான் அந்த யூனிட் இருந்திருக்கு. எல்லாமே அந்த டியூப் லைட்ஸ் போட்டு டியூப் லைட் கீழ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்னடா இவ்ளோ வெளிச்சமா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். சோ இங்க தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க பார்க்கணும். ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு பளிச்சுன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சுனாவே அதை அட்ராக்ட் ஆயிட்டு அதை நோக்கி வரும். அந்த யூனிட்ல 2 மிஷின் இல்லைங்க, 4 மிஷின், 5 மிஷின், எவ்வளவு மிஷின் வச்சாலும் அந்த யூனிட்டுக்கு பத்தாது. என்ன ரீசன் அப்படின்னா, ஃப்ளை ப்ரீடிங் அதிகமா இருக்கிற ஏரியாவுல ப்ரிவென்டிவ் மெஷர் தான் நீங்க ஃபாலோ பண்ணும். சோ அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே சார், நான் அந்த மாதிரி பிளான் பண்றேன் அப்படின்னு இருக்காரு. இது இங்க மட்டும் இல்லைங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மாதிரி தவறு நடக்கு. பேக்கரிஸா இருக்கட்டும், ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், நீங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஒர்க் போட்டு உள்ளுக்குள்ள ஒயிட் லைட் வச்சிடுறீங்க. ஒன்ஸ் நீங்க ஓப்பனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் ஈஸியா உள்ள அட்ராக்ட் ஆகும். உங்க பிளேசஸ்ல இருந்து வராம தடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் பெஸ்ட் கண்ட்ரோல் டீம் டாக்டர் என்டோவை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ், சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்கிறோம். எஸ், திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டாக்டர் என்டோ. தேங்க்யூ.